இந்தியா நடத்திய அதிரடி தாக்குதலால் பாகிஸ்தானுக்கு 3 நாளில் பேரிழப்பு. எல்லையில் சண்டையை நிறுத்த பாகிஸ்தானே முதலில் கோரிக்கை வைத்ததாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் தகவல். பாகிஸ்தானில் 9 பயங்கரவாத முகாம்கள் நிர்மூலமாக்கப்பட்டதன் மூலம் 100 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக இந்திய ராணுவம் அறிவிப்பு. பயங்கரவாதிகளை அழிப்பது மட்டுமே ஆபரேஷன் சிந்தூரின் நோக்கம் என்றும் முப்படை தளபதிகளும் விளக்கம். தீவிரவாதி அஜ்மல் கசாப், டேவிட் ஹெட்லியை உருவாக்கிய லஷ்கர் இ தொய்பாவின் முரிட்கே முகாம் மீது 4 முறை துல்லிய தாக்குதல். பயங்கரவாத கட்டமைப்பு சிதைக்கப்பட்டதில் புல்வாமா தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக முப்படை அதிகாரிகள் தகவல். எல்லையில் நடந்த பீரங்கி தாக்குதலில் 40 பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தானில் வான் பாதுகாப்பு ரேடாரை இந்தியா அளித்ததாக ஏர் மார்ஷல் AK பார்த்தி தகவல். இந்தியா பதில் தாக்குதல் நடத்திய போது பயணிகள் விமானத்தை பாகிஸ்தான் கேடயமாக பயன்படுத்தியது. இந்திய விமானப்படை தங்கள் பலத்தை வானில் நிரூபித்துள்ளதாக ஏர் மார்ஷல் AK பார்த்தி பெருமிதம். நவீன உத்திகளை பயன்படுத்தி எதிரிகளை எங்கு அடித்தால் வலிக்குமோ அங்கு அடித்தோம் என ஏர் மார்ஷல் AK பார்த்தி பேட்டி. எதிரி விமானங்களுக்கு சேதத்தை ஏற்படுத்தியதோடு இந்திய எல்லைக்குள் நுழைவதும் முறியடிக்கப்பட்டதாக விளக்கம். குருத்வாரா உள்ளிட்ட மத வழிபாட்டு தலங்கள் அப்பாவி மக்கள் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக லெப்டினன்ட் ஜெனரல் ராஜீவ் காய் தகவல். மே 7ஆம் தேதி ஆளில்லா விமானங்கள் மூலம் இராணுவ இலக்குகளை குறிவைத்து பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாகவும் விளக்கம். F-16 ரக போர் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்த சர்கோதா விமான தளம், ரஹீம் யார்கான் பலாரி விமான தளங்களை குறிவைத்து இந்தியா தரப்பில் பதிலடி. பாகிஸ்தானில் இந்திய வான்படை நடத்திய தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகளை வெளியிட்டு ஏர் மார்ஷல் AK பார்த்தி தகவல். Sakar, which was the radar site at Sakar. This is the radar site. Ballari Airfield, aircraft hangar. This is how it looked before, and this is how it looked after the precision strike. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் எல்லையில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 5 இந்திய ராணுவ வீரர்கள் வீர மரணம். இந்தியாவின் தாக்குதலுக்கு அஞ்சி பல பயங்கரவாத கூடாரங்கள் காலியாகி உள்ளதாகவும் விளக்கம். கராச்சி உள்பட கடல் மற்றும் நிலத்தில் தாக்குதல் நடத்துவதற்கான சூழல் உருவானால் இந்திய கடற்படை தளவாடங்கள் தயார் நிலையில் உள்ளதாக வைஸ் அட்மிரல் பிரமோத் உறுதி. பதிலடி நடவடிக்கைகள் மேற்கொள்ள முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல். பயங்கரவாதிகளுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை விவேகமான முறையில் தொடர்வதாக அறிவிப்பு. போர் சூழலில் இழப்புகள் ஏற்படும் என்றும் சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவதை அனைவரும் தவிர்க்க வேண்டும் என்றும் முப்படை அதிகாரிகள் தகவல். இந்திய எல்லைகளில் இனிமேலும் இரவு நேரங்களில் தாக்குதலில் ஈடுபட்டால் எதிர்வினை மிக கடுமையாக இருக்கும். பாகிஸ்தான் ராணுவ தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக முப்படை அதிகாரிகள் தகவல். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் முப்படை தளபதிகள் 2 மணி நேரத்திற்கு மேலாக ஆலோசனை. பாகிஸ்தான் பதில் தாக்குதல், எல்லை நிலவரம் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். இந்தியா பாகிஸ்தான் இடையே இன்று மீண்டும் அமைதி பேச்சுவார்த்தை. இரு நாட்டு ராணுவ அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். பாகிஸ்தானின் ஒவ்வொரு நடவடிக்கைக்கும் வலுவான பதிலடி கொடுக்கப்படும். அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸிடம்
பிரதமர் மோடி உறுதிபட கூறியதாக நியூயார்க் டைம்ஸ் ஊடகம் தகவல். காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய தயார் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. இந்தியாவின் உள் விவகாரங்களில் எந்த ஒரு நாடும் தலையிட வேண்டாம் என மத்திய அரசு பதில். ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்சால்மர் மற்றும் பார்மர் பகுதிகள் இருளில் மூழ்கின. பயங்கரவாதிகள் தாக்கக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கையாக மின்சாரம் துண்டிப்பு. ஜம்மு காஷ்மீரில் உள்ள சலால் அணையின் மதகுகள் திறக்கப்பட்டதை அடுத்து செனாப் நதியில் ஆர்ப்பரித்த வெள்ளம். பாகிஸ்தானின் பஞ்சாப் சமவெளி பகுதிகளில் வெள்ளம் பாய வாய்ப்பு. பாகிஸ்தானிற்குள் சென்று தாக்குதல் நடத்திய இந்திய ராணுவத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து. போரை வலிமையாகவும் திறமையாகவும் பிரதமர் மோடி கையாண்டதாக பாராட்டு. இருக்கிற அந்த டெரரிஸ்ட் அவங்களை துவம்சம் பண்ண இந்திய ராணுவத்துக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஸோ இந்த போரை மிக திறமையாக வலிமையாக வீரியத்தோடு கையாண்டு கொண்டிருக்கும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு அண்ட் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்களுக்கு, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு, முப்படை அதிகாரிகளுக்கு, முப்படை வீரர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி. இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்த அறிவிப்புக்கு புதிய போப் லியோ வரவேற்பு. விரைவில் அமைதி திரும்பும் என நம்புவதாக மக்களிடையே உரை. இன்று உதகை செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் 15ஆம் தேதி மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். பட்டா வழங்கும் விழா, பழங்குடியின மக்களுடன் சந்திப்பு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்பதாக தகவல். மாமல்லபுரம் அருகே திருவிடந்தையில் பிரம்மாண்டமாக நடந்த பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாட்டில் 14 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மாநில அரசு சார்பில் தனியாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், வன்னியர்களுக்கு உடனடியாக உள் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தீர்மானம். கூட்டணி குறித்து நானே முடிவெடுப்பேன், யாரும் கவலைப்பட தேவையில்லை என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. எம்எல்ஏ சீட் வேண்டுமென்றால் கடுமையாக உழைக்குமாறு பாமக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். வெளிப்பேச்சு, வெளிக்கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி என எதுவும் இனி நடக்காது என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். நிர்வாகிகள் தங்களை திருத்திக் கொள்ளவில்லை என்றால் கட்சி பொறுப்பிலேயே இருக்க முடியாது என்றும் பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருந்தும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மனமில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. காவல்துறையில் உள்ள 109 உயரதிகாரிகளில் ஒருவர் மட்டுமே வன்னியர் என ஆதங்கம். பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாட்டில் 1500க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட ட்ரோன் ஷோ. வானில் 21 தியாகிகளின் உருவப்படங்கள் மற்றும் ராமதாஸ், அன்புமணி ஆகியோரின் உருவங்கள் ட்ரோன்கள் மூலம் காட்சிப்படுத்தல். பாமக மாநாட்டிற்கு வந்த வாகனங்களால் 3 கிலோமீட்டருக்கு கடும் போக்குவரத்து நெரிசல். பேருந்து மேல் அமர்ந்து பயணித்த பாமக தொண்டர்களால் பரபரப்பு. சென்னையில் காலை முதல் வெயில் வாட்டிய நிலையில் திடீர் மழையால் மக்கள் நிம்மதி. ஆலந்தூர், மீனம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. ஆவடி அடுத்த திருமுல்லை வாயிலில் பலத்த காற்று. பிரம்மாண்ட பெயர் பலகை சரிந்து விழுந்ததால் பரபரப்பு. மதுரை சித்திரை திருவிழாவை ஒட்டி இன்று வைகை ஆற்றில் இறங்குகிறார் கள்ளழகர். அலை அலையாய் திரளும் பக்தர்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்பு. தந்தி டிவியில் நேரலை.
விழுப்புரம் நகராட்சி திடல் மைதானத்தில் கூவாகம் திருவிழா கோலாகலம். தூத்துக்குடியைச் சேர்ந்த சக்தி மிஸ் கூவாகமாக தேர்வு. திருநங்கைகள் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்கு செல்ல வேண்டும். விழுப்புரத்தில் திருநங்கைகள் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நடிகர் விஷால் பேச்சு. விழுப்புரத்தில் திருநங்கைகள் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் விஷால் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது நலமாக உள்ளதாக அவரது மேலாளர் ஹரி தகவல். குரோம்பேட்டை ரயில் நிலையத்தில் மின்சார ரயிலில் இருந்து திடீரென புகை வந்ததால் பரபரப்பு. ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்ட நிலையில் அலறி அடித்து வெளியேறிய பயணிகள். திருப்பூர் ஈரோட்டை தொடர்ந்து சேலம் மாவட்டத்தில் வயதான தம்பதி கொடூர கொலை. பலத்த ஆயுதங்களால் தாக்கி கொலை செய்த நபர்களை பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டை. சென்னையில் FIT-G பயிற்சி மையத்தின் 2 கிளைகள் உட்பட 4 இடங்களில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சோதனை. முறையான பணம் கட்டியும் தரமான பயிற்சி அளிக்காமல் பயிற்சி மையம் திடீரென மூடப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வளையமாதேவியில் நடந்த கூட்டத்தில் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேசும்போது குறுக்கிட்ட போதை ஆசாமி. அடிக்கடி குறுக்கிட்டதால் வெளியே அனுப்புமாறு அமைச்சர் கோபமாக பேசியதால் பரபரப்பு. இதுவரை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்போ அது ஒரு டைம் எவனையும் ரெக்கார்ட் பட்டுக்கா இல்லையா? சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள பங்களா வீட்டில் பயங்கர தீ விபத்து. கணவன் மனைவி தீயில் கருகி உயிரிழந்த நிலையில் அவர்களது மகன் உயிருடன் மீட்பு. திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அடிவாரத்தில் திடீரென பற்றி எரிந்த காட்டுத்தீ. மளமளவென பரவிய தீயால் 500 ஏக்கர் வனப்பரப்பு எரிந்து நாசம். சென்னை மந்தைவெளியில் மதுபோதையில் முதியவரை தாக்கிய கும்பலால் பரபரப்பு. தினமும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதம். திருவண்ணாமலை மாவட்டம் நம்பேடு கிராமத்தில் விளை நிலத்திலேயே தர்பூசணி பழங்களை டிராக்டர் ஏற்றி அழித்த விவசாயிகள். தர்பூசணி பழங்களை வாங்க வியாபாரிகள் வராததால் வேதனை. கோடை வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க கோபிச்செட்டிப்பாளையம் கொடிவேரி அணையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். குடும்பத்தோடு உற்சாக குளியலிட்டு மகிழ்ச்சி. கோடை விடுமுறையை ஒட்டி கோவை குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் குளித்து உற்சாகம். சித்ரா பௌர்ணமியை ஒட்டி திருவண்ணாமலையில் 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம். அடி அண்ணாமலை பகுதியில் அரை மணி நேரம் மின்சாரம் தடைப்பட்டதால் பக்தர்கள் அவதி. திருத்தணி திரௌபதி அம்மன் கோயிலில் நடந்த தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. கன்னியாகுமரி மாவட்டம் காஞ்சாம்புரம் பத்ரேஸ்வரி கோயில், எண்ணூர் பேலிகான் முனீஸ்வரன் கோயிலிலும்
தீ மிதித்து பக்தர்கள் நேர்த்திக்கடன். காஷ்மீரில் உயிர் நீத்த ஆந்திர ராணுவ வீரரின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம். இறுதிச் சடங்கில் பங்கேற்று தனது சொந்த நிதியிலிருந்து 25 லட்சம் ரூபாயை வழங்கிய ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண். போர் பதற்றம் எதிரொலியால் தமிழகத்தில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை. நாடு முழுவதும் விநியோகம் சீராக இருப்பதாக தமிழ்நாடு பெட்ரோலிய விற்பனையாளர்கள் சங்கம் தகவல். உதகை அருகே சோலூர் கிராமத்திற்குள் புகுந்த கரடியால் பரபரப்பு. வளர்ப்பு நாயை தாக்கிக் கொன்றதால் மக்கள் அச்சம். முத்தரப்பு ஒருநாள் தொடரை வென்றது இந்திய மகளிர் அணி. கொழும்புவில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இலங்கையை 97 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபாரம்.